திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சௌத்ரி தேவர். இந்த பாலு தேவர் அப்படின்னு சொல்லும்போது, பாலுன்றது உங்க பேரு, பின்னாடி இருக்கிற தேவர்ன்றது நீங்க படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு, அந்த மாதிரிலாம் உங்களை யாரும் கேட்டது இல்லையா? அதாவது எங்கே போய் படித்து பட்டம் வாங்கிடலாம், ஆனால் தேவர்ன்றது பிறந்தா மட்டும்தான் தேவர். பட்டம்ன்றது ஈஸி, யார் வேணால் பட்டம் படித்து வாங்கிடலாம். தேவர்ன்றது அப்படி எல்லாத்துக்கும் வந்துடாது. புறப்பால் இந்த சாதியில் பிறந்தவங்க மட்டும்தான் தேவர். அந்த சாதியில் பிறந்தேன்றனால சௌத்ரி தேவர்ன்றது எனக்கு எப்பயுமே பெருமை தான். இல்லை என்ன காஸ்ட், என்ன ஜாதி, இல்லை சின்ன பையன் வந்து அவர் கேட்பாரு சத்யராஜ் சார். கண்டிப்பாக அது எடுத்து பலார் பலார்னு கன்னத்தில் அறையிற மாதிரி ஒரு காட்சியை வந்து காமிப்பாங்க இல்லையா? ரெண்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ரெண்டு ஜாதியை கம்பேரிசன் பண்ணி ஒரு ஜாதியை வந்து நல்லவங்க மாதிரியும் எங்களை கெட்டவங்க மாதிரியும் தவறுகள்லாம் வந்து எங்களால தான் நடக்குதுன்ற மாதிரியும். ஆமாடா தம்பி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒண்ணும் தெரியாத பல பேர் பாக்குறான் பாருங்க. நல்ல வாழைப்பழம் மாதிரி பேசுறா மேடம். ஏன்டா முதுகுல குத்துறேன், என் தங்கச்சியை லவ் பண்ணிட்டேன், முதுகுல மிளகாப்பொடியை ஊற்றி. இல்லை அப்படி சொல்ல, அவங்க மிளகா பொடியை தூவி முதுகுல குத்துறைய மூதேவி நீ வீரனா? பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம்னா, டே தம்பி போய் வெட்டுறா, அவனை வெட்டுறான்னு ஒரு அரசியல்வாதி சொல்லி கொடுக்குற மாதிரியும், அந்த நடுநிலையாக இருந்து ஒருத்தர் வந்து அதை கண்டிக்கிற மாதிரியும், அப்படி வந்து ஏதோ யாரோ வெட்ட சொல்லி ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி. இல்லை நீங்கள் கேட்குறீங்க யார் லவ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அதை நீங்கள் கேட்கணும் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் வீடியோவில் பேசுகிறீங்க. உங்கள் வீடியோ கீழே சில பேர் கருத்துக்கள் நான் பார்த்தேன். அவங்க கேட்குறாங்க, அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் காதல் பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணும் லவ் பண்ணியிருக்கு, நல்லா படித்த பையனா, வாட்ட சாட்டமாக இருக்கிற பையனா, நல்லா செட்டிலாக இருக்கிற பையனா பார்த்து லவ் பண்ணுங்கன்னு அந்த பொண்ணுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. இந்த மதம் கொண்ட யானையை மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது சார். நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. ஒரு பொண்ணு போடி போயிடுச்சுன்னா, ஒரு இன்னொரு சாதிக்காரன் கூட போயிடுச்சுன்னா, அவங்க பெத்த தாய் தகப்ப அந்த ரோட்டில் நடக்க முடியாது, அந்த ஊருக்குள்ளே இருக்க முடியாது. அவ்வளோ கேள்விகள் கேட்டு அவமானப்படுத்துவாங்க. இப்படி பண்ணுறதால எதுங்கிறங்க கரெக்ட்? இது பண்ணுறது யாரு? இதே சாதி பெருசுன்னு சொல்லி, உன் வீட்டுக்குள்ள ஓடிடுச்சு பாருன்னு சொல்லி ஏத்தி விடுறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்க பாக்குற வேலை தானே இது. நீங்களே பண்ணி விட்டு நீங்களே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு கதறீங்க. போங்கடா போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ